நியூஸ் டே நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து திமுக செய்த திருட்டுக்களையும் திமுக சொன்ன உருட்டுகளையும் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவோட சிறந்த முதலமைச்சர் 10 சிறந்த முதலமைச்சருக்கான பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அதுல நான் என்ன நினைச்சேன், நம்ம அப்பாவோட பேர் தான் முதல்ல இருக்குன்னு பார்த்தா 10வது இடத்துல கூட இல்ல. அவர் தானே சொல்லிட்டு இருக்காரு, நான் தான் நம்பர் 1 முதலமைச்சர், மக்களுக்காக எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அந்த லிஸ்ட்ல பேரே இல்லையே. ஆமா, நான் கூட அட்லீஸ்ட் 10வது இடத்துலயாவது இருக்கலாம்ப்பா, ஏன்னா சிறந்த முதலமைச்சர்னு அவர் மட்டும் இல்ல, அவர் கட்சிக்காரங்கள்ல இருந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. 10வது இடத்துல கூட இல்ல. இதுல கவலைக்கரமான விஷயம் என்ன அப்படின்னா, பொதுமக்கள் கிட்ட எல்லாம் கேக்குறாங்க, நீங்க இந்த திமுகவோட ஆட்சிக்கு, ஸ்டாலின் அவர்களோட ஆட்சிக்கு எவ்வளவு மதிப்பெண் போடுவீங்கன்னு. நீ ஆவரேஜா எவ்வளவு போடுவ? நான் ஒரு 5. ஆனா மக்கள் கொடுத்ததெல்லாம் 0. அத்தனை பேர்கிட்ட கேட்குறாங்க. நிறைய பேர் ஒண்ணுமே இல்லைங்க, ஜீரோ தான்ற மாதிரி ஸ்டாலின் அவர்களோட ஆட்சிக்கு 0 தான் கொடுக்குறாங்க. இவ்வளோ இருக்கும் பொழுது 2026லயும் நாங்க தான் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்ற மாதிரி இவங்களா ஒரு கூத்து கட்டி அடிச்சிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2026ல திமுக நிச்சயமா ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் 3 மாசத்துக்கு முன்னாடியே மேடை பேசியிருந்தாரு. அது யாருன்னா திருமா அண்ணன் அவர்கள். அவர் என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன பண்ண போறாருன்னா, மதுக்கடைகளை மொத்தமா மூட போறாராம். மதுவிலக்க இனிமே அமல்படுத்த போறாராம். அமல்படுத்தின உடனேயுமே திமுக ஆட்சி சிறந்த ஆட்சியா இருக்கு அப்படின்னு மக்கள் எல்லாருமே மனசுல நினைச்சிட்டு அவங்க திமுகக்கு ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பா 2026ல திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உதாரணத்தை சொல்லி அதை சொல்லியிருக்காரு. கான்ஃபிடன்ஸ் ஒரு மனுஷனுக்கு இருக்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கக்கூடாதுண்ணே. ஏன்னா இவங்க கிட்ட 2021 தேர்தலில் வரதுக்கு முன்னாடியுமே மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. எடப்பாடி அவர்களோட ஆட்சியில் இருக்கும்போது இந்த சாராயம் குடிச்சு அத்தனை பேர் சாகுறாங்கன்னு சொல்லிட்டு கருப்பு சட்டை போட்டு கையில் போர்டெல்லாம் வச்சுட்டு குடும்பமே போராடினாங்க. சரியா? அப்படி இருக்கும் பொழுது சரி, இவர் இவ்வளோ இறங்கி போராடுறாரு, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம்னு மக்கள் கொடுத்துருக்காங்க. ஆட்சிக்கு என்ன பண்ணாரு, இந்த 4.5 வருஷம் ஆயிட்டு டாஸ்மாக் எக்ஸ்பேண்ட் தான் பண்ணியிருக்காரு. இப்போ 5300க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் இருக்கு. முன்னாடியாவது தமிழகத்துல இலைமறைவா காய்மறைவா இருந்துச்சு. இன்னைக்கு வெட்ட வெளியில ஊருக்கு ஒரு மதுக்கடைன்ற மாதிரி அவ்வளோ டாஸ்மாக் எக்ஸ்பேண்ட் தான் ஆயிருக்கு. வருமானங்களும் பாத்தீங்கன்னா கோடியில இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2000 கோடி 3000 கோடின்ற மாதிரி ஒரு நாளுக்கே இவ்வளோ வருமானம் வருது அப்படின்னா, ஒரு மாசத்துக்கு இந்த 4.5 வருஷத்துக்கு கணக்கு போட்டு பாரு. அது போக பாட்டிலுக்கு 10 ரூபா வேற கூட விற்கிறாங்க. அதுல மட்டுமே 22,000 கோடிக்கு மேல லாபம் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எடப்பாடி அவர்கள் சொல்லியிருந்தாரு. இந்த லட்சணத்துல இவங்க எப்படி ஆட்சியை பிடிப்பாங்கன்னு தெரியல. இதுவும் இல்லாம அவங்க கிட்ட கேட்கும் பொழுது இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இப்போ மதுக்கடையை மூடுறோன்னு வாக்குறுதி கொடுக்கலையே. கலைஞர் அவர்கள் பீரியட்ல சொன்னாங்க மதுக்கடைகளை மூடுறோம்னு சொல்லிட்டு, அப்ப நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டீங்களா? இல்ல அப்புறத்துக்கு இப்ப எங்க கிட்ட கேக்குறீங்கன்றாங்க. இப்ப ஓட்டு போட்டோம்ல, அப்ப நீங்க வாக்குறுதியா உனக்கு கொடுத்துருந்தீங்களா, அதை நிறைவேற்றணும்ல, ஏன் நிறைவேற்றல? அவங்க என்ன சொல்றாங்க, 2016ல கொடுத்த வாக்குறுதியா 21ல மதுக்கடை மூடுறோன்னு வாக்குறுதியே கொடுக்கலையா. நம்ம எல்லாம் முட்டாள்ல, என்ன சொன்னாலும் கேட்டுட்டு அமைதியா போறோம்ல, அதனால என்ன வேணாலும் சொல்லலான்ற மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி இந்த திருட்டுக்களும் உருட்டுக்களும்ல அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, வாக்குறுதியா என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, அந்த நியாய விலைக்கடைகள் இருக்கு பாத்தியா, அந்த நியாய விலைக்கடைகள்ல சீனி 2 கிலோ தான் கொடுப்பாங்க, 1 கிலோ எக்ஸ்ட்ரா தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், 20 தேதி ஆயிடுச்சு அப்படின்னா நியாய விலைக்கடைகள்ல பொருள் கிடைக்கிறது இல்ல, பொருள் கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அவர் என்ன வாக்குறுதியா கொடுத்திருந்தாரு அப்படின்னா, 20ஆம் தேதிக்கு மேலேயும் ஏழை எளிய மக்களுக்கு எல்லா பொருளும் சேரும் அப்படின்னும், 1 கிலோ சீனி அதிகமா தருவோம் அப்படின்னும், இந்த கருப்பு உளுந்து இருக்குல்ல, கருப்பு உளுந்துமே இனிமே அந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த வாக்குறுதியை செஞ்சாரான்னு கேட்டா செய்யவே இல்லை. நீங்க சொன்னீங்களே, செஞ்சீங்களா? அப்படிதான் எங்களுக்குள்ளேயும் தோணுது. உனக்கு என்ன தோணுது? அவங்க கொடுத்த வாக்குறுதி எல்லாம் ஒரு அண்டால தண்ணி எடுத்துட்டு தண்ணியில தான் எழுதி வைக்கணும். பேப்பர்ல எழுதி வச்சாலும் அதை நிறைவேற்ற போறது கிடையாது, பிரிண்ட் அவுட்டா எடுத்து வச்சாலும் அதை நிறைவேற்ற போறது கிடையாது, தண்ணியில தான் எழுதி விடணும். ஏன்னா சொல்றது எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படின்றது நமக்கு மட்டும் இல்ல, மக்களுக்குமே தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம ரேஷன் கடையில ஒரு அட்டைக்கு 3 LED பல்ப் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வைப்பாங்கல்ல, அது எல்லா ரேஷன் கடையிலும் அமல்படுத்த போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி பல விஷயம் கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க ஒரு போர்ட்ல டிஸ்பிளே பண்ண போறோம், ரேஷன் கடையில என்னென்ன பொருள்லாம் இருக்கு அப்படின்றது போர்ட்ல டிஸ்பிளே ஆயிடும்னாங்க. இவ்வளோ விஷயங்கள் சொன்னாங்களே, செஞ்சாங்களான்னு கேட்டா ஒண்ணு கூட செய்யல. இப்போ ரேஷன் கடையில இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் மளிகை கடைக்கு விற்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழும்போது அந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறோம்னாங்க. ஆனா இப்போ சமீபத்துல கூட இங்க இருந்து வெஸ்ட் பெங்காலுக்கு 3 டன்னு 140க்கும் மேற்பட்ட அரிசி மூட்டைகளை கடத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. அது ஏதோ கேமரால ரெக்கார்ட் ஆனதை வச்சு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில்வே போலீஸ் தான் பிடிச்சிருக்காங்க. அப்பவும் நம்ம காவலர்கள் பிடிக்கல, ரயில்வே போலீஸ் பிடிச்சி அதுக்கப்புறமா காவலர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அப்ப கேட்கும் பொழுது இந்த அரிசி எல்லாம் பழைய அரிசி, அதனால எடுத்துட்டு போறோன்னு. எவனாவது பழைய அரிசிய
தமிழ்நாட்டுல இருந்து வெஸ்ட் பெங்காலுக்கு எடுத்துட்டு போவானா கேட்குற நம்மள முட்டாள் ஆக்குறாங்க. இன்னொரு விஷயம் கூட நடந்துச்சு. என்னன்னா ரேஷன் கடைக்கு பொருள் வாங்க போயிருக்காங்க. பொருள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு பையன் கிட்ட அவ்வளோ பெரிய அரிசி மூட்டையை ஏத்தி அனுப்பியிருக்காங்க. ம். கேட்டதுக்கு இதெல்லாம் புழுவா இருக்கு அரிசி, அதனால ஆடு மாடுக்கு போடுறதுக்காக கொடுக்குறோம் நாங்க. ஓ. பா எவ்வளவு நல்லவங்க பாரு ரேஷன் கடை ஊழியர்லாம் நினைச்சிட்டு அந்த மூட்டையை பிரிச்சு காட்டுங்கன்னு கேட்டா பச்சரிசி அவ்வளோ நல்லா இருக்கு. மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பச்சரிசியை மூட்டையில ஏத்தி விற்பனை பண்ணியிருக்காங்க. ம். இந்த சம்பவம்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே நம்ம அப்பா என்னடா இது இவனுங்களை ரேஷன் கடைக்கு வர சொன்னாதானே இந்த மாதிரி எல்லாம் கேள்வி மேல கேள்வி கேட்கறானுங்க, நம்ம புதுசா ஒரு டாக்டிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம், அதாவது முதியவர்களுக்கு வீடு தேடி போகும் ரேஷன் பொருள்ன்ற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. ரேஷன் கடைக்கு வந்தா என்னடா கேள்வி கேட்பீங்க, நான் வீட்டுக்கே வந்து பொருள் கொடுத்துறா நான் என்ன கொடுக்கணும் அதான உனக்கு பொருள், ம். வாயை மூட்டு வாங்குங்கடா அப்படின்றது தான் முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம். அது மட்டும் இல்லாம இப்போ வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா வாட்ஸ்அப்லயே நமக்கு வந்து ரேஷன் கடையில பொருட்கள் வேணும்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஓகே கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோவே, ஓஹோ என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதெல்லாம் வந்துடும். அதை நம்ம கிளிக் பண்ண உடனே நம்ம வீட்டுக்கு அட்ரஸ் கொடுத்தோம் அப்படின்னா வீட்டுக்கு வந்துடும். வாட்ஸ்அப்லயுமே இந்த ஃபெசிலிட்டி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. ஆனா அதை செக் பண்ணி பார்த்தா அப்படி ஒரு விஷயமே இல்லை. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம முதலமைச்சர் ஐயா வந்து ஊர் ஊரா வெளிநாடுகளுக்கெல்லாம் பயணம் பண்றாரு. அது என்ன கதை? அது வந்துங்க ஏற்கனவே வெளிநாடெல்லாம் போய் சைக்கிள்லாம் ஓட்டிட்டு இருந்தார்ல, அந்த மாதிரி இப்போ ஃபெராரி காரு இல்லை லேம்போகினி ஏதாவது ஓட்டலான்னு போயிருப்பாருன்னு மக்கள் எல்லாம் சொல்றாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. என்னன்னா வெளிநாட்டுல இருந்து அந்நிய முதலீடுகள்லாம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து தொழில் வளர்ச்சியை டெவலப் பண்ண போறாரு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் கொடுக்க போறாரு, அதுக்காக வெளிநாடு போயிருக்காரு. ஆனா எதிர்கட்சிக்காரவங்களாம் அவரை சுத்தி பார்க்கறதுக்கு போயிருக்காரு, குடும்பத்தோட டூர் போயிருக்காரு, அப்படி இப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதான் மனசு கஷ்டமா இருக்கு போங்க. இங்க இருந்தப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி பீகார் மக்களை கழிவுகளில் ஊத்த வேண்டியது, இப்போ பீகார்ல போய் உட்காந்துட்டு பீகார் மக்களுக்காக நான் குரல் கொடுப்பேன், வாக்கு திருட்டுக்கு எதிராக ராகுலோட சேர்ந்து நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பீகார்ல இப்ப வளம் வந்துட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பெரிய உருட்டா உருட்டிட்டாங்க. என்னன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து இவரை விடவே இல்லையா, புடிச்சு வச்சுக்கிட்டாங்களாம். நீங்க போகாதீங்க, தமிழ்நாட்டுக்கு வேற முதலமைச்சரை மாத்துங்க, எங்களுக்கு நீங்க வேணும், நீங்க நல்ல லீடரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மக்கள் புடிச்சு வச்சுக்கிட்டாங்களாம். அப்படின்ற மாதிரி அங்க இருந்து ஒரு தகவல் இங்க வந்துருந்துச்சு. இதை பத்தி உன்னுடைய கருத்து என்ன இருக்கு? இல்ல தயவு செஞ்சு கிளம்புங்க நீங்க வராதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து நம்ம ஊபிக்கள் உல்டாவா போட்டிருப்பாங்க. ஏன்னா அவரு பீகார்ல போய் பேசும்போது ராகுல் காந்திக்கு ராஜீவ் காந்தின்னு சொன்னார்ல, அதையே ஊபிக்கள் வந்து ராகுல் காந்தின்னு டப்பிங் பண்ணி எடிட் பண்ணி சுத்திட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி எதையும் மாத்தி பேசுறதுக்கு ஆச்சரியப்பட்டதில்ல. அதுவும் இல்லாம இப்ப ஜெர்மனி போயிருக்காருல, அங்க குழந்தைங்க எல்லாம் வந்து திரு ஸ்டாலின் அப்பாவை ஜெர்மனிக்கு வரவேற்கிறோம் அப்படின்னு போஸ்டர்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டுலதான் எல்லாம் அப்பா அப்பான்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தாரு. இப்ப ஜெர்மனிலையும் போய் அப்பான்ற பேரை பரப்பிட்டு இருக்காரு போல. ஒண்ணும் இல்ல, விளம்பரம் இல்ல, அப்பான்னு எழுதுங்க அப்பதான் என்னை மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரே சொல்லியிருப்பாரு. சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீ வந்து ஐடிவிங்க பத்தி ஒரு விஷயம் சொன்ன இல்லையா, அது சொல்லும் போது எனக்கு இன்னும் ஞாபகம் வருது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவு வந்துச்சு. என்ன அப்படின்னா இந்த நேரத்துல எலெக்ஷன் வச்சா கூட, இன்னைக்கு எலெக்ஷன் வச்சா கூட திமுக தான் மறுபடியும் வெற்றி பெறும், அதுவும் 48% அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. அதாவது அந்த விஷயத்தை எதோட கம்பேர் பண்ணி பதிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 2024ல பாராளுமன்ற தேர்தல் நடந்தது இல்லையா, பாராளுமன்ற தேர்தல் அப்படின்றது பிரதமர் யாரு அப்படின்ற ஒரு நபரை வந்து செலக்ட் பண்றதுக்காக பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. அப்போ எல்லா இடத்துலயுமே தேர்தல் நடந்துச்சு. அந்த நேரத்துல காங்கிரஸ் கூட திமுக கூட்டணி இருந்ததுனால தமிழ்நாட்டுல 40% 39 விழுக்காடுகள் வந்து வாங்கிட்டாங்க. அது யாரை செலக்ட் பண்றதுக்காக? பிரதமரை செலக்ட் பண்றதுக்காக. அதை வந்து இந்த சட்டமன்ற தேர்தலோட ஒப்பிட்டு மறுபடியும் நாங்க 48% வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கெடுப்பு போட்டிருக்காங்க. இது வந்து முதலமைச்சர் வந்து யாரு வரணும் அப்படின்றதுக்கான ஒரு தேர்தல். அப்படி இருக்கும்போது மறுபடியும் எப்படி 48% வரும்? வராதுல்ல, வாய்ப்பே இல்லை. இவங்க சும்மா உருட்டிட்டு இருக்காங்க, அடுத்த தேர்தலையும் நாங்க தான் ஜெயிக்க போறோம் நாங்க தான் ஜெயிக்க போறோம்னு. ஏன்னா மக்கள் எல்லாம் மாற்றத்தை விரும்பிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து பைட் போகும்போதா இருக்கட்டும் இல்ல பொதுமக்கள் கிட்ட பேசும்போதா இருக்கட்டும், அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா இந்த ஆட்சி வேண்டாம், தயவு செஞ்சு வேற யாராவது ஒரு மாற்றமா வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த மாற்றம் யாரா இருக்கும் அப்படின்னா எடப்பாடி அவர்களா தான் இருக்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமுமே கிடையாது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னையில இருந்து ரேலி போக ஆரம்பிக்க போறாரு. நாளைக்கு எங்கெல்லாம் போறாரு என்னெல்லாம் பேசுறாரு அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.